என்னடா சதீஷ்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாப்பீங்க. சார் வந்து முக்கியமான வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி. ஸோ அதையும் வந்து நான் போய் காட்டுறேன். இப்போ நான் வந்து இன்ட்ரோ சொல்றேன், அழகா சொல்றேன். ஓகேவா? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பெட் லவ் சதீஷ் அண்ட் மோ. vlog எடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால வந்து வாயுமே வந்து கொளறிக்கிட்டு இருக்கு. மூஞ்சி மோரையும். ஸோ இந்த வீடியோலையும் வந்து ஒரு கிவ்அவே கொஸ்டின் வந்து இருக்கு. லாஸ்டா போட்ட பர்ச்சேசிங் வீடியோல வந்து கிவ்அவே கொஸ்டினுக்கு நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணீங்க. அதுல வந்து நம்ம ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரு அந்த வின்னர்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மேபி நீங்க கூட அந்த வின்னரா வந்து இருக்கலாம். இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம வெளியே போய் திங்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் காஜலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போகணும். ஏன்னா மேடம் வந்து 1 வீக்கா வந்து சேடாவே இருக்காங்க. லாஸ்டா 9 டேஸ்க்கு முன்னாடி காஜலை வந்து மேட் பண்ணோம். ஸோ மேபி அவளுக்கு வந்து பேபி ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஸோ அதனால கூட அவள் வந்து டல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். நம்மளே வந்து நினைக்க கூடாதுல்ல. நான் வந்து டாக்டர்கிட்ட போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு தானே இந்த முடிவை வந்து எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து அவளுக்கு வந்து 3 வயசு வந்து ஆகுது, 3rd இயர். லாஸ்ட் 2nd இயர் வந்து 2 வயசு ஆகும்போது நாங்கள் அதே மாதிரி வந்து மேட் பண்ணோம். அப்பயும் வந்து 1 வீக்காக வந்து டல்லாக தான் இருந்தாங்க மேடம். அப்போ போய் டாக்டர்கிட்ட போய் கேட்டப்ப அவங்க வந்து இல்லை, அவங்களுக்கு வந்து ஃபீவர், ஸோ அதனால தான் வந்து டல்லாக இருக்காங்க, பேபிலாம் வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுவே வந்து கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையும் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். எனக்கே ரொம்ப ஈகராக எக்ஸைட்டாக நல்லா ஜாலியாக வந்து இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து சார் பார்த்துக்கிட்டு இருக்க முக்கியமான வேலை. நான் சொன்னேன்ல, மங்கி டான்ஸ் அடிக்கிறா சொல்லியா, உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய போட்டோவா வச்சு. நான் நேர்லயே இருக்கேன்லடா. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, வெப்சைட்ல வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு லான்ச் பண்ணுறதுக்காக. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து இதை லான்ச் பண்ணியிருப்போம். நீங்களும் உங்கள் பேபிஸ்க்கும் உங்களுக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க டிஎம் வெப்சைட்ல. ஓகே ஓகே சொல்லுங்க. இதெல்லாம் எழுதி அதில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காரு. இதில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே நான் வெப்சைட்டில் ஏற்றினாதான் நீங்கள் போய் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலும் அதுக்கான காம்பினேஷன் காட்டும். எஸ், காம்போவாக இருக்கனால இவ்வளோ இது வருது. சிங்கிள்னா 3 தான் வரும். ஓகே, இந்த அம்மாவை பாருங்க. ஓகே, இந்த அம்மாவும் லீட் கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா ரேடவை வந்து இங்கே உள்ள வச்சிட்டோம். எதுக்காகனா இவன் வந்து காஜல் கூட போய் சண்டை போடுறான். காலையில் வச்ச சாப்பாடை வந்து இன்னும் சார் வந்து சாப்பிட்டு முடிக்கல. அந்த அம்மாவை வந்து கொஞ்சோன்னு வச்சுட்டு கொஞ்சோன்னு மட்டும் சாப்பிட்டுட்டு, இந்த அம்மா கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே போய் நின்று குழச்சிட்டு இருக்காங்க. திறந்து வரலாம் அவளை பாருங்க. என்ன காஜல், என்ன செய்தியா? என்னடா காஜல், ஓகேவா? நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போலாம், ஓகேவா? பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது பாருங்க. மேடம் நடக்கவே முடியல. ஏன் காஜல், நீ ரெஸ்ட் எடு. அம்மா நான் அப்புறமேட்டு வந்து பார்க்குறேன், சரியாடா? குட் நியூஸாக தான் சொல்லணும், சரியாடா? கை கொடுங்க. நக்கு கை கொடுங்க. கையை நக்கிக்கிட்டு இருக்கா பாரு. ஏ குண்டாத்தி, குண்டாத்தி காஜல், சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகலாம். நீ போய் ராடா கூட போய் விளையாடு. டாடா. 2000 years later. சக்ஸஸ்ஃபுல்லி அம்மா ஆகிட்டாங்க. என்ன காஜல், மாம் டு பியா? இதுதான் நம்ம காஜலோட குட்டீஸ்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ ஒரு 5லேருந்து 6 குட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சீ. ஸோ மேடம் வந்து இப்போது குளிக்க வைக்க போகிறாங்க. மேட் பண்ணதுலேருந்து ஒரு 1 மந்த்தாக குளிக்க வைக்கவே இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால எனக்கு பயமாக இருந்துச்சு குளிக்க வைக்க. அதனால தான் சரி இங்கேயே கொஞ்சம் சேஃபாக குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு. ரொம்ப பயங்கரமாக இவன் மேலேயும் சரி நம்ம ரேடோ மேலேயும் பயங்கரமாக ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு. போட்டியோ பக்கமே போக முடியல. என் கையிலையுமே பயங்கரமாக ஸ்மெல் இருக்குது. ஸோ அதான். ஸோ இங்கே ஒரு மேடம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. என்ன தம்பி என்னாச்சு? சார் இருந்ததுனால தான் இவங்களை உள்ள கூட்டு போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. 6 வரைக்கும் 5 மினிமமா இருக்கும், 6க்கு மேல இருக்கும் பான்னு தான் சொல்றேன். பார்ப்போம்.
எத்தனை நாள் அதுதான்? தெரியல, வர 25ஆம் தேதி டெலிவரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வர 25ஆம் தேதியேவா? 36 நாள் ஆயிடுச்சான் ப்ரெக்னென்ட் ஆகி. அதாவது இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வரும், வந்ததுக்கப்புறம் நம்ம செல்லக்குட்டிஸ்ட்டை காட்டுவோம். இப்போ அவளை குளிக்க வைக்க சொல்லியிருக்கேன், குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. வைக்கலாமா மெதுவாக குளிக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் போய் டாக்டரை பார்த்துட்டு ஜாலியா இருக்குல்ல? இவளை பார்த்தீங்களா எப்படி கேவலமா இருக்கா பாருங்க. இந்த இடத்துல இது பண்ணி விட்டுட்டு அசிங்கப்படுத்துற என்ன? இதான் காட்ட சொன்னாங்க எனக்கு. ஐயோ காமெடியா இருக்கு. ஐயோ அப்படி சொல்லாத. ஓகே செல்லக்குட்டி, ஸோ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. பாட்டியா? பாட்டி தான். Match found. அவளோட மக தானே குழந்தை பெற்றுக்க போறா. நான் அம்மா அப்பா நினைச்சேன். அப்ப தாத்தாவா நானு? நான் தாத்தா ஆயிட்டேன். சூப்பர். ப்ரௌடு கிராண்ட் பேரண்ட்ஸ் நவ். ஓகே, ஸோ இந்த ஸ்கேனை பார்ப்போமா? நம்ம தான் யாராவது ப்ரெக்னெண்டாக இருந்தாலும் ஸ்கேன் அலசி ஆராய்வோமே. இதுல ஒன்னும் குறைச்சல. ஓகே, ஸோ நம்ம பார்த்தது வந்து ஆக்சுவலாக அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனு. மேடம் வந்து விஷுவலைஸ் இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீக் டேஸ் வந்து எங்கேயோ போட்டிருந்தாரு. 5 வீக் இந்த இருக்கு. 5 வீக்ஸ் 0 days. 5 வீக்ஸ் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்லி கிரேட்டர் தென் 5 fetal skeleton could be visualized அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா 5க்கும் மேற்பட்ட குட்டிகள் தென்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மூணு இதை மட்டும் தான் எனக்கு காமிச்சு, அதை வச்சு தான் சில ஆவரேஜ் வந்து காமிச்சாங்க. பட் ஆனால் 5க்கும் மேலே இருக்குப்பா, சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். அதுக்கப்புறம் இது லைக் அவங்களுக்கு எப்படி சாப்பாடு, டானிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஏதோ அதர் பேபி காம்போன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெடிகிரி இருக்காமா, அதை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால அதுவுமே வாங்கியிருக்கேன், அதுதான் கொடுக்க போகிறோம். இது வந்து குட்டி இருக்கு. அந்த பிக்சர்ஸ் காஜலுக்கு 3 வயசு ஆயிடுச்சு பாருங்க. காஜல் 3 வயசு கிளவி ஆயிட்டா. நைஸ். குட்டியா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு எத்தனை நாள் இருக்கு? 20 days கூட இல்ல. காஜல் Feb 25க்குள்ள டெலிவரி ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கார்ல வரும்போது சதீஷ் வந்து ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அப்ப ஞாபகம் வந்துச்சு, நம்ம தேவ் சின்ட்டு வந்து நான் என்னோட டெலிவரி டைம்ல வந்து அவங்க பறக்கும் போது எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரியே வந்து இருந்துச்சு. அப்ப காஜலுக்கும் ரொம்ப வலிக்கும்லடா. வலிக்கும். அவங்க டெலிவரி பண்றப்ப நம்ம 2 பேரும் தான் பக்கத்துல உட்காந்து பார்க்கணும், அந்த குட்டிகளை பார்த்துக்கணும், அவங்கள ஒரு 1.5 மாசம் வந்து டேக் கேர் பண்ணணும். வயிறுல ரொம்ப வலிக்கும். அது மாதிரி தான் காஜலுக்கு வைக்கும். இப்பயே வந்து மேடம் வந்து சொன்னீங்க தான் வந்து படுத்துக்கிறாங்க. ஆமா, போய் காஜலை பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த ஃபிஷ் கிரேவியா, இது ஃபிஷ் பவுடர் இல்லையா, மீன் பொடி. ஆமா, இதுதான் வந்து காஜலுக்கு வந்து எவ்வளவு கொடுக்க சொன்னாங்க? அவங்க சாப்பாட்டுல வந்து 1 டீஸ்பூன் மட்டும் இதை கலந்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை வந்து கொடுக்கணும் இனிமே. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டானிக். இந்த டானிக்கும் வந்து அதில் அப்படியே கலந்துடணும், சத்து போல. ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுவுமே இது பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பெடிகிரி மாம் பேபி காம்போ. எப்படி நீங்க மாம் பேபி காம்போ ரிலீஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு மாம் பேபி காம்போ வந்திருக்கு போல. இதோட இது வந்து நல்லா குட்டி குட்டியா தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இது வந்து குட்டிக்குமே கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ காஜல் ரேடோ இப்போ கேட் அரஸ்ட்ல. ஓ, வெளியே தான் இருக்கீங்கடா ரேடோ. பாய். நீ அப்பா ஆயிட்ட. குதிக்கிறான்டா அம்மா. பிரெக்னன்ட் லேடி போடுற, அவ பிரெக்னண்டா இருக்காடா. சாரி சார். ஓகே ஓகே ஓகே. அம்மாடி. மல 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 மல. நீ என்னடா உச்சக்கட்ட ஜாலி மூட்ல இருக்க? ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. சாப்பாடு கொஞ்சம் கழிச்சு தான் எடுத்துட்டு வருவீங்க, இப்படி பண்ற. நீ பொத்திட்டு உட்கார்ற. லாஸ்டா போட்ட பர்ச்சேஸ் vlog-ஓட giveaway winner யாருன்னா பவித்ரா B8739. ஸோ உங்களோட இன்ஸ்டா ஐடியை நீங்க எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்களா, அந்த கமெண்ட்ல போய் உங்களோட இன்ஸ்டா ஐடியை வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்றோம். ஸோ இந்த வீடியோட giveaway கொஸ்டின் என்னன்னா, காஜலோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை நாங்க எந்த டேட்ல போய் வாங்கணும்னு சொல்லிட்டு கரெக்டா கமெண்ட் பண்ற ஒருத்தருக்கு நம்ம 500 rupees giveaway தர போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. என்ன மேடம்? என்ன அதுக்கப்புறம் காமனாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்குது. என்னன்னா, ஏன் வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லியா இருக்காக்கா? பதில் சொல்லுங்கக்கா. அது ஏன் காஸ்ட்லியா இருக்குன்னா, நாங்க வந்து
ஸ்டிச்சிங் வந்து நல்லா பண்ணித்தரோம். அந்த வந்து ஒரு தையல் வந்து போடாமல் அதுலேயே வந்து டபுள் தையல் வந்து போட்டு ஓவர்லாக்லாம் வந்து பண்ணித்தரோம். லைனிங் துணி வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியே வாங்கும் போது அந்த இதுக்கெலாம் வந்து காஸ்ட்டு பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பண்ணுறனால கொஞ்சம் அமௌண்ட் வந்து வந்திருக்கு. எஸ், என்னன்னா ஸ்டிச்சிங்கில் வந்து சில டைப் இருக்குங்க. கார்மெண்ட்ஸ் ஸ்டிச்சிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரெடிமேடுக்கு அங்கே தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க என்னன்னா சும்மா ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி லைனிங் வந்து சுத்தமாக இருக்காது. ஒரு சில பேர் ஒரு சில பிராண்டே மென்ஷன் பண்ணிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த பிராண்டில் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குது, நீங்கள் வந்து அதை எவ்வளோக்கு விற்கிறீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்களோட ஸ்டிச்சிங் ஸ்டைல் ப்ளஸ் லைனிங் இருக்காது, குவாலிட்டி இருக்காது, இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோவாக இருக்கும். பட் நம்ம இது அப்படி கிடையாது. நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும் தான் கொடுக்கணும். டிசைன் சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல, குவாலிட்டி இருக்கணும், ஸ்டிச்சிங்கில் குவாலிட்டி இருக்கணும். இப்போ நாங்கள் வந்து 1க்கு 2 தையல் போட்டு அந்த தையலுமே இப்படி வாங்கினவங்க இன்கேஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் அதை பிரித்து விட்டுக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா துணியும் நாங்கள் உள்ளே விட்டுருக்கோம். ஸோ அவங்க எப்படினாலும் அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ரெடிமேடில் இருக்காது. ஸோ நம்ம பண்ணுறது ரெடிமேடு கிடையாது. ரெடிமேடுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. நாங்கள் இண்டிவிஜுவலாக டெய்லர் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து மெட்டீரியல் துணி எடுத்துட்டு நீங்கள் ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து எப்படி தப்பீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுறோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதுனால இதோட குவாலிட்டி அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதில் ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் 2 டிசைன் விட்டுருக்கோம். இந்த 2 டிசைன்லேயே எங்களுக்கு பெரிய லாபம்லாம் ஒன்றுமே நாங்கள் வைக்கல. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஆளுக்கு 50 ரூபா வச்சுருக்கோம். அக்கா மாமாவுக்கு 50 ரூபா, எங்களுக்கு 50 ரூபா, அவ்வளோதான். அது வரைக்கும் அப்போ நாங்கள் வச்சுருக்க ரேட்டில் 100 ரூபாவை கழிச்சா எவ்வளவோ அதுவே அந்த மெட்டீரியல் அந்த ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட். அப்போது நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். லைனிங் துணி வந்து நாங்கள் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். ஸோ அப்போ எவ்வளோ மீட்டர் ஆகுதோ அந்த அளவுக்கு லைனிங்லேயும் ஆகும். கரெக்ட். குவாலிட்டியாக கொடுக்குன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. பட் அது ஒன்ஸ் இப்போ நம்ம நிறைய பேருக்கு டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்களோட ஃபீட்பேக்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க வியர் பண்ணுறப்ப அவங்களுக்கு இருக்க போகிற கம்ஃபர்டபுள் அண்ட் அந்த லைனிங் துணி, அந்த தையல், இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும். போக நாங்கள் இன்னும் நிறைய டிசைன்ஸில் வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இதோட இந்த ஹாப்பி நியூஸோட இந்த டேவை இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். சூன் காஜலோட குட்டிகளோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். என்ன காஜல், காஜலோட ஃபர்தர் இதெல்லாமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். until then டாடா பாய். குட்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதோ வந்துட்டேன். குட்டி வேணும்னா ஆல்ரெடி நான் குரூப்ல வந்து வீடியோ எடுத்து போட்டதுக்கே தேனியில் ஆல்ரெடி ஒரு 2 புக் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு 2-3 பேர் புக் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கலாம். இதில் ஒரு குட்டியை வந்து நான் வச்சுக்கணுன்ற ஒரு பிளான்லேயே இருக்கேன். லெட்ஸ் see. ஓகே, டாடா பாய்.